காயத்ரி மேல ராஜேஸ்வரி வஞ்சமா இருக்காளா? நல்லவ மாதிரி நடந்ததெல்லாம் மறந்த மாதிரி நடிச்சேன். இதுக்கு மேல நீ உயிரோடு இருக்கணும். காதல என் கனவு. இதுக்கு மேல தாண்டி ஆட்டமே ஆரம்பமாக போகுது. கல்யாணம் ஆன 2வது நாளே எதுக்கு இப்படி கால்ல சுடு தண்ணியை ஊத்திக்கிட்ட மாதிரி வேலை பார்க்க போறீங்க? கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக என்ன வீட்டோடவே இருக்க சொல்றீங்களா? வீட்டோட எல்லாம் இருக்க வேணாம். எப்பவுமே என் பொண்ணோட இருங்கன்னு தானே சொல்றேன். இது பாருங்க மாப்பிள்ள, நான் ஒன்னும் 10-15 பிள்ளைங்களை பெத்து வச்சுக்கல. கோடிக்கணக்கான சொத்துக்கு கருவேப்பிலை கொத்தா ஒரே ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன். அதனால வேலை வெட்டிக்கு போகாம உங்க பொண்ணுக்கு புருஷனை மட்டுமே இருக்க சொல்றீங்களா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல மாப்பிள்ள. எதுக்கு இந்த பஞ்ச பரதேசி மாதிரி தாலி கட்டின கையோட ஆபீஸ் போகணும்னு கேக்குறேன். அவசரங்கிறதுனாலயும் அவசியம் இருக்குங்கிறதுனாலயும் தான் நான் போறேன். சரி, போறதுன்னு தெளிவான பிறகு நான் என்ன குறுக்காலியா நிக்க முடியும்? போறவங்க வேலையை முடிச்சிட்டு கையோட வீட்டுக்கு வந்து சேருங்க. மாப்பிள்ள, இன்னைக்கு உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் சாந்தி முகூர்த்தம். நினைச்சது நடக்கல, பிடிச்சது கிடைக்கலன்னு வேண்டா வெறுப்பெல்லாம் வேணாம். சீக்கிரமா வந்து நல்லபடியா வாழ்க்கைய ஆரம்பிங்க. மனசுல பட்டத சொல்றேன் மாப்பிள்ள. காயத்ரி ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவ. அவளும் நல்ல வாழ்க்கை வாழல, அவளோடு இருந்தவங்களும் நல்ல வாழ்க்கை வாழல. உங்க அதிர்ஷ்டம் ஏன் மக உங்களுக்கு கிடைச்சிருக்கா. என் மக கவிதை மாதிரி. கண்ட கழுதியெல்லாம் மனசுல சுமக்காம ஏன் மகளை ரசிக்க ஆரம்பிங்க மாப்பிள்ள. நான் வார்த்தை ஜாலத்துக்காக சொல்லல மாப்பிள்ள. என் மக அலாவுதீன் விளக்கு மாதிரி. அவளை தேய்க்க தேய்க்க உங்களுக்கு நல்லதே நடக்கும். என் மகளை விட்டுட்டு மத்த இடத்துல தேய்ச்சா புதையில் வராது மாப்பிள்ள, பூதம் தான் வரும். என் மக்கு மாப்பிள்ளையே, மக்கு மாப்பிள்ளையே, 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாத உன்னை ஏன் மாப்பிள்ளையா மாத்துனதே காயத்ரி கண்ணில் ரத்தத்தை வர வைக்கதான். எனக்கு எதிராக ஏதாவது ஏடாகுடம் பண்ண மாப்பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். காலில் போட்டு மிதிச்சிடுவேன். நீ சொல்றது ரியலா நடந்த மாதிரி இல்லையாடா? என்னமோ சினிமாவில பார்த்த மாதிரி இருக்கு. நான் ஒரு வாரம் ஊர்ல இல்ல, காலையில தான் வந்தேன். உன் மேரேஜுக்கு வர முடியலையேன்னு நேரா பார்த்து சாரி கேட்கலான்னு வந்தேன். வந்து பார்த்தா உன் கல்யாணத்துல இவ்வளவு கலாட்டா நடந்திருக்கு. 2 மணி நேரம் பஸ்லயோ ட்ரெயின்லயோ கூட வர்ற வழித்துணையே தப்பா இருந்தா கொடுமையா இருக்கும். இதுல பிடிக்காத புரிஞ்சிக்காத வாழ்க்கை துணைன்னா ரொம்ப கொடுமைடா. சொல்லு மச்சான், அக்காவை விட்டுட்டு எதுக்காக தங்கச்சி கழுத்துல தாலி கட்டின? தங்கச்சி பலப்பலன்னு இருக்கிறாங்கிறதுக்காகவா? இல்ல பாட்டி நல்ல பணக்காரியா இருக்கிறாங்கிறதுக்காகவா? இல்ல அக்கா தங்கச்சி 2 பேரையும் பக்கத்து பக்கத்துல வச்சு மெயின்டைன் பண்றதுக்காகவா? சொல்லு மச்சான், பலபலப்பா பணத்துக்காகவா பக்கத்து பக்கமா? டேய் சொல்றா, நாங்களாம் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டோம். எதுக்காக கடைசி நேரத்துல மனைவியை மாத்தின? மத்தவங்களுக்காக தான். மத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். உனக்கு என் கல்யாணம் நடந்தது மட்டும்தான் தெரியும். அதுக்கு பின்னாடி நடந்த கலாட்டாலும் தெரியாத. என் காதல் செத்து, நான் செத்து, அதுக்கு பின்னாலதான் இந்த கல்யாணமே நடந்திருக்க. டேய் காயத்ரி பாவம்டா. அவ பூவா சிரிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அந்த பூ எத்தனை முள்ள தாங்கிட்டு இருக்கு தெரியுமா? உங்க அம்மா கழுத்துல தாலி ஏறணும்னு உனக்கு ஆசை இருக்குல்ல? என் பொண்ணு மேல சத்தியம். ப்ளீஸ் இந்த கொலைப்பழி நீ ஏத்துக்கோயே. காயத்ரி லைஃப்ல கடைசியா இருந்த
ஒரே ஆறுதலும் தேடுதலும் நான் தான். இப்போ நானும் அவளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். காயத்ரி ரொம்ப நல்லவதான். கறந்த பாலை விட பிறந்த குழந்தைய விட ரொம்ப புனிதமானவ. அவளுக்கு எப்பவுமே மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க தான் தெரியும். யாரோட வாழ்க்கையும் பறிக்க மாட்டா. காயத்ரிக்கு தந்துதான் பழக்கம், எதையும் தடுத்து பழக்கம் இல்ல. காயத்ரிய மனைவியை அடையிற அதிர்ஷ்டம் எனக்கு இல்லாமலே போயிடுச்சு. எல்லா பக்கமும் வெளிச்சம் இருந்தோம், என் எதிர்காலம் என்னமோ இருட்டா இருக்குடா. அட விடுப்பா, இந்த இருட்டு குழப்பம்லாம் தற்காலிகமா தான், எல்லாமே சரியாயிடும். நாம எத்தனை பேருக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துருக்கோம், நமக்கு வாங்க தெரியாது. இத பாரு, காலுக்கு ஒத்து வராத செருப்ப போற வழியில கலட்டி விட்டுட்டு போயிடணும். கடமைப்பட்டுட்டனோ இல்ல காசு கொடுத்து வாங்கிட்டனோ காலம் பூரா கூட வச்சுக்க முடியுமா? இத பாரு, நான் சொல்றதுதான் கரெக்ட். திருமண உறவும் திருமண வாழ்க்கையும் திருப்தியா இல்லைன்னா கடைசியில விவாகரத்து தான். அட என்ன நீங்க கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள கோர்ட் டைவர்ஸ்னு அபசகனமா பேசிக்கிட்டு. வேற வழி இல்லையே. அடங்காத மனைவிட்ட வாழ்ந்துடலாம், ஆனா ஆகாத மனைவி கிட்ட வாழவே முடியாது. இத பாரு வெங்கட், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. காயத்ரி உனக்கு 2ஆம் தாரமா வாழணும்னு விதி இருக்கு. நாட்டுல இருக்கிற எத்தனையோ நல்லவன் கெட்டவனுக்கெல்லாம் கருப்பு கோட்டை போட்டனா உனக்காக போட மாட்டேனா? பிளாக்மெயில் பண்ணி உன்னை மேரேஜ் பண்ண பூஜாவை சீக்கிரம் கோர்ட்டுக்கு வர வைக்கணும். இதுக்காக இன்னைக்கு ஸ்பெஷல் பார்ட்டி வைக்கிற. வாங்கடா. அட 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 அட, என் பொண்ணு பூஜாவா இது? ஐயோ, நான் இந்த திருவாரூர் தேரை பார்த்ததே இல்லம்மா. பார்க்க அவ்வளவு அழகா இருக்குமா. எனக்கு என்னமோ அந்த தேர் கூட உன் அழகுக்கு இருக்குமான்னு தெரியல. போய் தானே சொல்ற. என் மக புத்திசாலி, கரெக்டா பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டியே. மம்மி, ஏய், கோவம் வேண்டாம், கோவம் வேண்டாம். கோவப்பட்டா இந்த பாரு முகம் டல்லாயிடும், அழகு கெட்டுடும். அழகு கெட்டா எல்லாம் கெட்டுடும். சிரி 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 சிரி, நீ எப்பவுமே சிரிச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும், சரியா? வா. இவ எங்க போறா? ஏய் நில்லடி. விட்டத நினைச்சி விட்டத்தை பாத்துட்டு இருப்பேன்னு நினைச்சா ஃபுல் மேக்கப்போட எங்கம்மா புறப்பட்டு இருக்க? கோயிலுக்கு போறேன். ஏன் என் மக வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு கற்பூரம் கொளுத்தவா? இல்ல என் மகளும் மருமகனும் ரொம்ப நாளைக்கு சேர்ந்து வாழக்கூடாதுன்னு விளக்கு கொளுத்தவா? சொல்லுடி. சோர்ந்து போனவ சோக்கா கோயிலுக்கு போறதுக்கு காரணம் என்ன? சொல்லுடி, கோயிலுக்கு எதுக்கு போற? காலம் காலமா எல்லாரும் கோவிலுக்கு எதுக்கு போவாங்களோ அதுக்காக தான். ஏய், நடுத்தெருவுல நின்னாலும் நக்கலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லடி. உன்னை பார்த்தா சாமி கும்பிட போற மாதிரி தெரியலையேடி. ஏ, யாரையோ சாய்க்கிறதுக்கு சாமிய சப்போர்ட்டுக்கு கூப்பிட போற மாதிரி தெரியுதா? என்னால முடியாதுன்னு தெரிஞ்சாதான் ஆதரவுக்கு ஆண்டவனை துணைக்கு கூப்பிடுவேன். உங்க 2 பேருக்கும் நான் ஒருத்தி போதும். பிறந்தவங்க எல்லாரும் 100 வருஷம் முழுசா வாழ்ந்ததும் இல்ல, கையில கிடைச்சதெல்லாம் கடைசி வரைக்கும் நிலைச்சதும் இல்ல.
எதுவும் யாருக்கும் நிரந்தரம் இல்லைன்னு வேத நூல்கள் சொல்லுது. பாவம், வெற்ற வேலையை பார்க்குற உங்களுக்கு வேத நூல்களை பத்தி என்ன தெரியும்? இன்னைக்கு உனக்கு சொந்தமா இருக்கிறது நாளைக்கு எனக்கு சொந்தமாகுமா? நடந்தது நல்லா நடந்துருச்சு, நாளை பின்ன நடக்க போறதும் நல்லாதான் நடக்கும்னு காயத்ரி சொல்லல, கண்ணன் சொல்றாரு. யாருக்கும் எதுவும் இங்க நிரந்தரம் இல்ல, இதெல்லாம் மாயை, எல்லாம் மயக்கம்னு காயத்ரி சொல்லல, அதுவும் கண்ணன் தான் சொல்றாரு. காயத்ரி சொல்றதை தான் கேட்க மாட்டேங்கிறீங்க, கண்ணன் சொல்றதையாவது கேளுங்க. பூஜா, பாத்தியா, ஒண்ணும் இல்லாத மொட்டை பனைமரமா நிக்கிறப்பவே இவளுக்கு இவ்ளோ ஏத்தம் இருக்கே. இதே அவ அம்மா ஒழுக்கமானவளா இருந்திருந்தா எவ்ளோ ஏத்தமா இருந்திருக்கும். ஒய்யாரமா கோயிலுக்கு போறேன்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு போறா. இவ கோயிலுக்கு போறது தெய்வத்துக்காகவா? இல்ல இல்ல, மாப்பிள்ளை யாராவது சிக்க மாட்டாங்களான்னு மடக்கி போடுறதுக்கு. நூலை போல சேல, தாய போல பிள்ளைன்னு சும்மாவா சொன்னாங்க? நீ எழுதி வச்சுக்க பூஜா. ஆத்தா மாதிரி இவளும் ரெண்டாந்தரமான வாழ்க்கையை தான் வாழ்வா. நீ வாமா போலாம். விடுங்க மாப்பிள்ள, நமச்சிவாயனே வந்து முயற்சி பண்ணாலும் நாய்வால நிமித்தவா முடியும்? கெட்டவ வார்த்தையெல்லாம் பலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கடவுள் எதுக்கு, கற்பூரம் எதுக்கு? காயத்ரிய பெத்தவ தெய்வத்துக்கு சமம். 1000 பேர் காயத்ரியை எதிர்த்து வந்தாலும் அவ அம்மாவோட ஆசீர்வாதம் காயத்ரிக்கு கவசமா இருக்கும். என்ன மம்மி, ஏன் அப்படி பாக்குற? நீ எதுக்காகவும் ஏமாந்துட கூடாதுன்னு பாக்குறேம்மா. குறுக்க பூந்து தாலி கட்டிக்கிறது பெருசு இல்ல, முக்கியம் இல்ல. அந்த தாலிய வச்சு நீ உன் புருஷனை கட்டி போடுறதுதான் பெருசு. பூஜா, என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். புருஷனை கட்டுறது முக்கியம் இல்ல, அவன் எங்கேயும் ஓடிடக்கூடாதுன்னு அவன் காலை கட்டுறதுதான் முக்கியம். இந்த விஷயத்துல நான் தோத்து போயிட்டேன். அந்த காயத்ரியோட அம்மா என்ன ஓரம் கட்டி ஓவர்டேக் பண்ணது உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு வந்த நிலைமை, எனக்கு வந்த அவமானம், எனக்கு வந்த கேவலெல்லாம் ஏன் பொண்ணுக்கு வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு புருஷனா இருக்கிறவன் இன்னொரு பொம்பளைக்கும் புருஷங்கிறது பெரிய நரக வேதனடி. அத புத்தகத்துல படிச்சாலோ படமா பார்த்தாலோ புரியாது, அனுபவிச்சாதான் புரியும். உங்க அப்பா கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வந்தாலும் அவ வீட்டுக்கு போயிட்டு வர்றத ஒரு தவிப்பு இருக்கும் பாரு, அப்படி ஒரு தவிப்பு. அதுக்கு கழுத்துல கத்திய வச்சு கரகரன்னு அறுத்தாலும் ஒரு சுகமா தாராளமா செத்து போயிடலாம். ஆயுசுக்கும் நம்மள வச்சு காப்பாத்துவார்னு நம்பி வந்தா என்னோட சேர்த்து 6வது முடிச்சும் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சே வாழறது மகா கேவலமான வாழ்க்கை. இப்ப என்ன மம்மி சொல்ல வர? என்ன மாதிரி நீயும் உன் புருஷனை கோட்டை விட்டுடாதேன்னு சொல்றேன். அவனை உன் காலே கதின்னு இருக்க வைக்கணும்னு சொல்றேன். அவன் நினைப்பால கூட எந்த பொண்ணையும் தொற்ற கூடாதுன்னு சொல்றேன். உங்க அப்பா
ஒரு சாதாரண மரவெட்ட. அதுவே ரொம்ப தைரியமா ஒரு தொடுப்பை தேடிக்கும் போது உன் புருஷன் உலகம் தெரிஞ்சவன், நல்லா படிச்சவன். அவன் நினைப்பு ஒரு தொடுப்பை தேடாது. 10ம் பத்தாததுக்கு பவளக்கொடி நான் பக்கத்துல தான் இருக்கேன்னு நம்ம பரம்பரை எதிரி காயத்ரி கூடவே இருக்கா. பாழ போன காயத்ரி இந்த மனையில மட்டும் இல்ல, உன் புருஷன் மனசுலயும் இருக்கா. எந்த ஜென்மத்துல நான் என்ன பாவம் செஞ்சனோ, ஏன் வாழ்க்கைக்கு எவ பிரச்சனையா வந்து நின்னாலோ அவ மகளே ஏன் மக வாழ்க்கைக்கு பிரச்சனையா வந்து நிக்கிறா. ஏமாந்திராத பூஜா, எப்பவுமே ஜாக்கிரதையாயிரு. நான் தோத்த மாதிரி நீ தோத்துட கூடாது. இங்க பாருமா, முதல் ராத்திரிங்கிறது ஒவ்வொரு பொண்ணுக்கும் ரொம்ப முக்கியமானது. அந்த ராத்திரியில நம்ம இஷ்டத்துக்கு விளக்கு அணைக்கலன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா இருட்டுதான். இந்த நாள் உனக்கு ரொம்ப முக்கியமான நாள்மா. இன்னைக்கு உன் கால்ல விழுறவ கடைசி வரைக்கும் எந்திரிக்கவே கூடாது. சொல்லிட்டல்ல மம்மி, விடு, நான் பாத்துக்கிறேன். காயத்ரி கிட்ட இருந்து நான் பிரிச்ச என் புருஷனை எந்த காலத்திலையும் காயத்ரியால பிரிக்கவே முடியாது. எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை? எதுக்காக என்னை இன்னும் உயிரோட வச்சிருக்க? அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறது உனக்கு தெரியுதா? நான் பேசுறது உனக்கு கேக்குதா கேக்கலையா? இன்னும் எனக்கு என்ன பிரச்சனை வச்சிருக்க? நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? எங்க அம்மா வாழ்ற அர்த்தம் இல்லாத வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். அதுக்கு எங்க அப்பா கையால அவங்க கழுத்துக்கு ஒரு தாலி வேணும் தானே கேட்டேன். தந்தியா? நான் என்ன ஏக்கர் கணக்குல நிலம், கோடி கணக்குல பணம் வேணும் தான் கேட்டேன். ஒரு முழம் மஞ்ச கயிறு, அதுல ஒரு சின்ன மஞ்ச துண்டு எங்க அம்மாக்காக தானே கேட்டேன். நல்ல தெய்வமா இருந்திருந்தா கேட்டத கொடுத்திருக்க வேணாமா? மஞ்ச துண்டு தராத நீ எங்க அம்மாவுக்கு மரணத்துல தந்த. எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு ஆதரவா இருந்தது எங்க அப்பானா. எனக்கு ஆறுதலா இருந்தது என்னோட காதல். இப்போ அந்த காதலையும் நீ காவு வாங்கிட்ட. தாலி கட்டி என்ன தாரமாக்க வேண்டியவரு இப்போ என் தங்கச்சிக்கு புருஷன் ஆயிட்டாரு. எப்ப சந்தோஷமா உனக்கு? நான் என்ன பாவம் பண்ண? எனக்கு எதுக்கு தொடர்ச்சியா இத்தனை தண்டனை, இத்தனை தவிப்பு? தொடர்ந்து நல்லவங்க தோத்துக்கிட்டே இருந்தா உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அத்து போயிடுமே, செத்து போயிடுமே. அது பரவாயில்லையா உனக்கு? தேசமும் தெய்வமும் நல்லவங்க பக்கமே இல்லையா? அப்ப தேசமும் தெய்வமும் பாவம் பண்றவங்களுக்கு பாதுகாப்பா போயிடுச்சா? நாங்க உன்னை கல்லா நினைக்காம கையெடுத்து கும்பிட்டதுக்கு இதுதான் பலனா? கெட்டவங்க நினைச்சதை சாதிப்பாங்க, நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. நல்லவங்க எல்லாரும் நடுத்தெருவுக்கு வந்துதான் ஆகணும்னா நான் எதுக்கு உன்னை கும்பிடணும்? நான் எதுக்கு உன்னை நம்பணும்? சொல்லு. கடையில வாங்குற பொருளுக்கு ஒரு காலாவதி டேட் இருக்கிற மாதிரி கடவுளா இருக்கிற உனக்கும் டேட் காலாவதியா போயிடுச்சா? நான் கேட்டது உண்மைன்னா உண்மைன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. இதுக்கு மேல நான் உன்னை பார்க்கவும் மாட்டேன், கும்பிடவும் மாட்டேன். சொல்லு, நிஜமாவே நீ இருக்கியா இல்லையா? இருக்குமா? அப்பா, தெய்வம் இருக்குமா? அது சரியான நேரத்துல வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணும். நியாயமா உன்னுடைய கஷ்டத்தையும் வருத்தத்தையும் என்கிட்ட தான் சொல்லியிருக்கணும். ஆனா சொல்லல. ஏன் தெரியுமா? அந்த கடவுளை விட நான் காது கேட்காதவனாயிட்டேன்.
உன் கஷ்டமெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் உனக்கு உதவ முடியாத நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? ஐயோ அப்பா, பேசாம செத்து போயிடலாமா? என்னப்பா இது? ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு உங்க மேல எந்த கோபமும் வருத்தமும் இல்ல. ஜெயலட்சுமி பெத்த பொண்ணுக்கு என் மேல எப்படிமா கோபமும் வருத்தமும் இருக்க முடியும்? அந்த மகாலட்சுமியை நான் மறைச்சு வச்சு வாழ்ந்தப்பவே அவ என் மேல வருத்தப்பட்டது கிடையாது. இந்த துரோகிய தெய்வமா தான் பார்த்தா, தெய்வமா தான் நடத்தினா. உன்னை பார்த்து பேசணுங்கிறதுக்காகத்தான் இங்க வந்தம்மா. இந்த தெய்வ சாட்சியா சொல்றேன், நீ நிச்சயம் நல்லா இருப்பம்மா.